ஹாய் விவர்ஸ், இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில் நம்ம சேல்ஸ் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான டெலிவரி நோட் போட்டிருக்குமா இல்லையான்றத அதுக்கான பெண்டிங் பில்ஸ் எப்படி நம்ம ரிப்போர்ட்ஸாக பார்க்கலாம் அப்படின்றத பற்றியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேல்ஸ் போட்டிருக்குமா இல்லையான்றத அதோட பெண்டிங் பில்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஃபர்ஸ்ட்டு வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்து ரைஸ் பண்ணுறேன். அதர் வச்சஸ் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஷோ இன் ஆக்டிவ்ன்றது கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆக்டிவேட் பண்ண சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ. ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், பார்ட் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட் F2 கொடுத்து டேட் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். 1425 கொடுத்துருக்கேன். ஸோ டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நேம் வந்து செலக்ட் வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோட் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றதை கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், கேஷ்ன்றது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் டைம் கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ இங்கே ஒரு 10 days அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் ஆர்டர் என்னவோ ஸோ அது அந்த வவுச்சர் டைப் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்திருக்கும். அந்த வவுச்சர் நம்பர் வந்து இங்கே எடுத்து வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று இங்கே சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் டைப் நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே மேலே வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். SO2 SO1 ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா வவுச்சர் நம்பரை இங்கே கொடுத்து வச்சுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ்ன்றதை கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐட்டத்துக்கான குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 15 குவான்டிட்டி கொடுத்துறேன். இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து வச்சுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான டேக்ஸ் கொடுத்துலாம். CGST HSTன்னு கொடுத்துலாம். அவுட்புட் CGST அவுட்புட் HSTன்றது கொடுத்துலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டர் போட்டோம். சேல்ஸ் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிக்கும்னா இதுக்கு வந்து நம்ம டெலிவரி நோட்ன்றது நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த பெண்டிங் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் குரூப் வைஸாக பார்க்கலாம், ஸ்டாக் கேட்டகரி வைஸாக பார்க்கலாம், ஸ்டாக் ஐட்டம் வைஸாக பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் ஐட்டம்னு கொடுத்துட்டோம்னா நம்ம செலக்ட் பண்ண ஐட்டம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற நம்ம சேல்ஸ் ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பெண்டிங் வைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே குரூப் வைஸாகவும் பார்த்துக்கலாம். குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ SolidWorks வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த கஸ்டம் நேம் அப்படின்றத ABC ஏஜென்சிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டர் வந்து பெண்டிங் நினைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜர் வைஸாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த ABC ஏஜென்சி பார்த்தீங்கன்னா டேரக்ட் எவ்வளோ என்னென்ன பில் நமக்கு வந்து பற்றி பெண்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல் ஆர்டர்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன பெண்டிங் இருக்கோ அதை வந்து எடுத்து வந்து இங்கே காட்டிடும். ஸோ இது பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ்க்கான நம்ம ப்ராசஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா வவுச்சர்ஸ்க்கு போயிட்டு சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிவரி நோட்ன்றது போடுவோம். ஜஸ்ட் அதில் வவுச்சர்ஸ் கொடுத்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஆக்டிவ்னு கொடுத்துட்டு இங்கே டெலிவரி நோட்ன்றது டைப் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன ஆகிக்கும்னா ஆக்டிவேட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் அந்த கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆர்டர் நம்பர் எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதை என்டர் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும்னா நம்ம போட்ட சேல்ஸ் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை சேவ் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ டெலிவரி நோட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ்ன்றது நமக்கு பெண்டிங்கில் நிற்கும். சேல்ஸ் வந்து நம்ம போடாமல் இருக்கும், டெலிவரி நோட் மட்டும் போட்டுக்கோம் அப்படின்றது பெண்டிங் நிற்கும். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு சேம் அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பில் பெண்டிங்கில் போயிட்டீங்கன்னா ஸோ நமக்கு என்ன ஆகிடும்னா இங்கே வந்து சேல்ஸ் பில் பெண்டிங் அந்த டெலிவரி நோட் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங் நிற்கும். இது வந்து நம்ம சேல்ஸாக ரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக நமக்கு பெண்டிங் வரும். ஸோ இதே ரிப்போர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே போர்ட்டில் போயிட்டு நமக்கு சேல்ஸ் பில்ஸ் பெண்டிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸோ எல்லாமே இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். சேல்ஸ் பில் பெண்டிங் வந்து டேரெக்டாக நமக்கு வந்து உள்ள போயிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன டேரெக்டாக நம்ம சேல்ஸ் ரைஸ் பண்ணோம்னா வவுச்சர்ஸ்க்கு போயிட்டு டேட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு சப்போஸ் யார் நம்பர் மட்டும் தான் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணுமா ஃபர்ஸ்ட் F8 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி நம்பர் வந்து எடுத்துருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும்னா எம்பி வந்து இங்கே விசிபிள் ஆகிக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் DSS டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ரைஸ் பண்ண என்ட்ரி எல்லாமே இங்கே எடுத்துருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம என்ட்ரி வச்சது மட்டும் பார்த்தோம்னா கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு நீங்கள் ஸோ வவுச்சர் ஹேவிங் என்ட்ரிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன என்ட்ரி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர் போட்டோம், சேல்ஸ் ஆர்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
டெலிவரி நோட் போட்டோம். ஸோ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ எந்தெந்த ஆர்டர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலிவரி நோட் என்னென்ன பெண்டிங் இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்து, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ட்ரியை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க டேலில பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா, இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா, இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.